வெனஸ்டே ஈவினிங் ஃபஸ்ட்டு பால் காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் தான் வந்து பார்த்திங்கன்னா காய வச்சுட்டு இருந்தேன். அம்மா இருக்கிற வரைக்கும் நிறைய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவே பண்ணிடுவாங்க. கிச்சன் சிங்கில் இருக்கிற பாத்திரங்களாம் க்ளீன் பண்ணி குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவே வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அன்னைக்கு முட்டை தான் வந்து வேக வச்சுருந்தாங்க. சரி போட்டு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தோல் உரிச்சு கொடுத்துருந்தேன். பால் காய வச்சுட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். பால் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பொங்கிடுச்சு. சரி ஓகே அப்படியே கையோட அடுப்புமே க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்னர் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பாப்பாவுக்கும் 2-3 நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இரும்பலாக இருந்துச்சு. சரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா போயிட்டு வந்திருந்தோம். வர வெளியில் வந்து பார்த்திங்கன்னா விரதம் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பிரியாணி தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பிரியாணி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு தமிழ்காரங்க கடை தான். அங்கே போய் பிரியாணி கொத்து புரோட்டா எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். நல்லா சுட சுட போட்டு கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் சூப்பராக நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. நீங்கள் விரதம் முடிச்சு நான்வெஜ் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள். நான் ஒரு 8 நாளாக நான்வெஜ் சாப்பிடாதனால ரொம்பவே நான்வெஜ் சாப்பிடணும் கிரேவிங்ஸ் இருந்துச்சு. நான் சூப்பராக நான்வெஜ் வந்து சாப்பிட்டேன். தேங்க்யூ ஃபார்